இயக்குனர் சுரேஷ் சங்கையா இயக்கத்தில் யோகி பாபு நடித்துள்ள கிணத்த காணும் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தண்ணியே இல்லாத ஊரில் யோகி பாபு பூசாரியாக உள்ளார். பக்கத்து ஊரை சேர்ந்த லவ்லினை காதலிக்கிறார். ஆனால் லவ்லியின் தந்தை தண்ணீர் இல்லாத ஊரில் பெண்ணை கட்டித்தர யோசிக்கிறார். இதற்கிடையில் நீரோட்டம் பார்க்க வரவழைக்கப்பட்ட ஆசாமி யோகி பாபு வீட்டில் கிணறு தோண்ட சொல்கிறார். தனக்கு திருமணம் ஆக வேண்டும், ஊருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று ஊர் மக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறார் யோகி பாபு. இதற்கிடையில் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக தண்ணீருக்காக தோண்டும் கிணற்றில் வேறு ஒன்று கிடைக்கிறது. இதையடுத்து அந்த ஊரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் ஆயத்தமாகிறார்கள். அப்படி அந்த கிணற்றுக்குள் என்னதான் கிடைத்தது, அதனால் என்னென்ன விளைவுகளை அந்த ஊர் சந்தித்தது என்பதே நகைச்சுவையான மீதி கதை. வழக்கமான டைமிங் ரைமிங் காமெடிகளுடன் இந்த முறை சீரியஸான நடிப்பை கொடுத்து கவர்ந்துள்ளார் யோகி பாபு. காதல் காட்சிகளில்தான் கொஞ்சம் தடுமாறுகிறார். கதாநாயகியாக வரும் லவ்லின் சந்திரசேகர் கொடுத்த வேலையை சிறப்பாக முடித்துள்ளார். இன்னும் அவருக்கான காட்சிகளை வைத்திருக்கலாம். ரேச்சல், ரெபேக்கா, ஜார்ஜ், மரியம், மொட்டை ராஜேந்திரன் என அத்தனை பேரும் நடிப்பில் முத்திரை பதித்துள்ளனர். தியாகராஜன் ஒளிப்பதுவும் நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையும் படத்துடன் ஒன்ற வைக்கிறது. கலகலப்பு நிறைந்த காட்சிகள் படத்துக்கு பலம். லாஜிக் மீறல்களை தவிர்த்திருக்கலாம். இன்றளவும் கிராமங்களில் தண்ணீர் பிரச்சனை நிலவுவதை சுட்டிக்காட்டி அங்கு நிலவும் அரசியலை தோலுறுத்தி காட்டி நல்லதொரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் சங்கையா. படத்தின் ரிலீஸுக்கு முன்பே அவர் காலமாகிவிட்டது மனதை கனக்கச் செய்கிறது. கிணத்த காணும் தேட வேண்டாம்.